வணக்கம். டிசம்பர் 9ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக தான் இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. S&P 500 மற்றும் நாஸ்டாக் ஆல் டைம் ஹையில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். யூஎஸ்ஏவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா டிசம்பர் 11ஆம் தேதி வெளியாக இருக்குது. அதே போல் இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாக இருக்குது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அடுத்த மீட்டிங் டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அன்னைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.25% குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓக்கான டாக்குமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க செபி கிட்ட. $1.8 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் குறித்தான அப்டேட், ஐபிஓ குறித்தான அப்டேட்டுங்க. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 1265, அப்பர் பேண்ட் 1329. இந்த ஐபிஓ அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. $2497 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. கர்நாடகாவுடைய இழப்பு தெலங்கானா மாநிலத்துக்கு ஒரு லாபமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட் நிறுவனம் $1500 கோடி முதலீடு செய்கிறாங்க தெலங்கானா மாநிலத்தில். முன்னே கர்நாடகாவில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல தெரியுது. இப்போ தெலங்கானாவில் முதலீடு செய்கிறதுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. இது வழியாக 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியா எண்ணெயுடைய விலையை குறைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒப்பேக் நாடுகள் அவங்களுடைய உற்பத்தியை இப்போதைக்கு குறைக்கிறதா முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஜனவரி மாதத்துலேருந்து அதை அதிகரிக்க போகிறாங்க முன்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. இப்போ அது ஜனவரி மாதத்திலும் செய்ய போகிறதில்ல, அது ஒரு 3 மாதத்திற்கு அது ஒத்தி வைப்பு போகிறாங்க. அந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுன்றது மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சிஎட் கம்பெனியுடைய ஷேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் ஆல் டைம் ஹையை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மிஷலின் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்தாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் அவங்க வாங்குறாங்க. அது பாசிட்டிவாக இருந்திருக்கு போல தெரியுது. சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் கேபிட்டல் சிஎட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3450. வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐஐஎஃப்எல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $4000. இன்வெஸ்டுக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3750. காட்ரேஜ் கன்சூமர் இன்றைக்கி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோலில் கிடைத்த தகவல் இன்ட்ராடேயில் 9% விழுந்தது. குறிப்பாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டு Q3க்கான சில டேட்டாவை சொல்லியிருக்காங்க. அதாவது Q3 அப்படின்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கானது. அதோடைய மார்ஜின் மற்றும் வால்யூம் க்ரோத் குறைவாக இருக்கும் அல்லது கீழே போகுன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். இன்றைக்கி காட்ரேஜ் கன்சூமர் இன்ட்ராடேயில் 9% விழுவதற்கு இதே காரணம் தான் சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்காங்க. மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸான ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோம் இன்றைக்கி 4% வரைக்கும் விழுந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த காட்ரேஜ் கன்சூமர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டா தான். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பில் அப்டேட் இருக்குது. ஸ்ரீலங்காவில் அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. iQube 2.2 kWh. eastmytrip.com தரப்பில் அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங்கான அப்டேட். $12.84 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்க $234 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கோட விலை $18.22 டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. ரோட்டோ பம்ப்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரோட்டோ ருத்ரா. அவங்களுக்கு 400 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. சோலார் பம்பிங் சொல்யூஷன்ஸ்க்கான ஆர்டர் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இந்தியாவிலேருந்து.
ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 16 கோடி ரூபாய். மற்றொன்று, சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 13 கோடி ரூபாய். ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கயானா அரசு கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $97,13,770 ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கேஸ்ட்ரால் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 248, 250, ஸ்டாப் லாஸ் 200. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 790, ஸ்டாப் லாஸ் 710. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 118 122, ஸ்டாப் லாஸ் 100 ரூபாய். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் IRFCக்கு பை ரேட்டிங் டார்கெட் 170, 185, ஸ்டாப் லாஸ் 150 ரூபாய். ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 337, 355, ஸ்டாப் லாஸ் 288. லிங்க் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 20 ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் முன்னவே அறிவித்தது தான். பின்னணி என்னென்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்டோடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது, அவங்க 5 ரூபாயாக மாற்றுறாங்க. போனஸ் வந்து ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு போனஸ். விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த சில தகவல். 2026 நிதியாண்டிற்குள்ளார அவங்களுடைய வருவாயுடைய இலக்கு 2000 கோடி ரூபாய் எட்ட வேண்டும்ன்றது வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 வருவாய் வளர்ச்சி 25% இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 25ன்றது கரண்ட் ஃபினான்ஷியல் இயருங்க. அதோடைய முதல் 6 மாதத்தில் ஏற்கனவே 500 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியிருக்கிறாங்க. கிளாண்ட் ஃபார்மாக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2200 ரூபாய். 1892 லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த 2200 லெவல் டார்கெட்டை எட்டும்னு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பூனாவாலா ஃபின்காப் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் தீரஜ் சக்சேனா ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்கிற தொந்தரவு காரணமாகத்தான் ராஜினாமா செய்வதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி 702 கோடி ரூபாய்க்கான கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அப்பல்லட் ட்ரிபியூனல் அவங்க மேல்முறையீடு செய்திருந்திருக்கிறாங்க. இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யூஎஸ்ஏலேருந்து அவங்களுக்கு 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. 2 பெரிய பைப் ஆர்டர்ஸ் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்றது சரியாக தெரியலைங்க. அவங்களுடைய விதிகளை சரியாக பின்பற்றலன்றதான் குற்றச்சாட்டு. ஆனால் 2022 இந்த ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க IRDAI. அதோடைய விளைவாகத்தான் இப்போ இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எதற்காக இவ்வளவு தாமதம் அப்படின்றது தெரியலை. லக்ஷ்மி ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ASK ஆட்டோமோட்டிவ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 420. EMSக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1050, ஸ்டாப் லாஸ் 840. ராம்கோ சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1400, ஸ்டாப் லாஸ் 950. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். அவங்க புது எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்திருந்தாங்க. அதோடைய ஒரு வாகனத்துடைய பேர் வந்து BE6Eன்னு வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த 6E அப்படின்றது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து காப்பிரைட்ஸ் வைத்திருக்காங்க, ட்ரேட்மார்க். அதனால் அவங்க வழக்கு பதிவு செய்திருந்திருக்காங்க. அதை வந்து இப்போ கோர்ட்டில் சந்திக்க போகிறதாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடைக்காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேரை மாற்றுறதுக்கு அவங்க சம்மதிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய புது அந்த எலக்ட்ரிக் வாகனத்துடைய பேர் BE6 அப்படின்னு மாற்றியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மோத்திலால் ஓஸ்வால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் பிரைஸ் மேலும் 20% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால். எதிர்பார்க்குற டார்கெட் 1580. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பைஸ்ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2024 அவங்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை நல்லா குறைச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பெர்மனன்ட் ஸ்டாஃப் பார்க்கும்போது 716 ஆண்களையும் 618 பெண்களையும் அவங்க வேலை நீக்கம் செய்திருக்கிறாங்க. அதே போல் நான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் பார்க்கும்போது 531 ஆண்களும் 30 பெண்களுக்கும் அவங்க வேலை இல்லாமல் செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் IRFCக்கு பை ரேட்டிங் டார்கெட் 170, ஸ்டாப் லாஸ் 152. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்டுன்னு சொல்லலை, டெய்லியா மந்த்லியா வீக்லியான்றதை அவங்க தெளிவுபடுத்தலை. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுந்தரம் கிளேட்டனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2750, ஸ்டாப் லாஸ் 2500.
சாய்ஸ் புரோக்கிங்குடைய பரிந்துரைகளில் ஜேகே பேப்பருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 542 560 ஸ்டாப் லாஸ் 445. ஆர்விஎன்எல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 520 530 ஸ்டாப் லாஸ் 436. ப்ரீமியர் எனர்ஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1400 1450 ஸ்டாப் லாஸ் 1195 ரூபாய். எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஆர்இசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 590 ஸ்டாப் லாஸ் 544. சிஎன்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2080 2120 ஸ்டாப் லாஸ் 1940. ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1240 ஸ்டாப் லாஸ் 1154. ஜெஃப்ரிஸ் சில கம்பெனிகளுடைய ரேட்டிங் டார்கெட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. சன் ஃபார்மாக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2150 ரூபாய். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1550 ரூபாய். மோத்திலால் ஒஸ்வால் டாடா பவருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 509. வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஒஸ்வால் இந்த டாடா நிறுவனத்திற்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.